இன்னைக்கு ஜூலை 23 நடிகர் சூர்யா அவர்களுடைய பிறந்த நாள். ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா நடிகர் சூர்யா அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை இன்னைக்கு யாரும் கொண்டாட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு இதே ஜூலை 23ஆம் தேதி தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே டெல்லியில அங்க மாணவர்கள் நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டா அங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச இங்க இருக்கிற பல பேர் ஜனநாயகன் படத்தை பாக்குறத விட்டுட்டு இங்க இருக்கிற இளைஞர்கள் அந்த நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற அந்த போராட்டத்துல கலந்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலும் ஒருபடி மேல போய் ஜனநாயகனோட FDFS செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு அங்க டெல்லியில நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டா மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு போராட்டத்தை வந்து கிளப்புவோம், படங்களை அப்பா பார்த்துக்கலாம், விஜய் ரசிகர்கள் நினைச்சாக்கா இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா பண்ண முடியும், எல்லாரும் திரண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தியேட்டர் முன்னாடி கோஷம் போட்டிருக்காங்க. ஆனா அவரை பாத்தீங்கன்னா போலீசார் அவர் அங்கிருந்து விலக்கி கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தையும் அந்த CJP புரோட்டஸ்டையும் பாத்தீங்கன்னா மாறி மாறி பல பேர் பேரலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். ஆனா இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா டெல்லியில அங்க மாணவர்கள் நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டா போராடி அங்க போலீசார் கிட்ட அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்னுடைய பிறந்த நாளை இன்னைக்கு யாரும் கொண்டாட வேணாம், அதற்கு பதிலா அங்க நீட் தேர்வுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதே போல முதலமைச்சர் விஜய் அவருடைய நண்பர் தான் சூர்யா அப்படின்ற காரணத்தினால அவர் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க வருவாரு என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் CJP புரோட்டஸ்டுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறதுனால இப்போதைக்கு ஜனநாயகன் திரைப்படம் பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நடிகர் சூர்யா அவர்களுடைய இந்த அறிவிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.